உன்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க முன்னாடி அவங்க எதை முடியாதுன்னு சொன்னாங்களோ அது செஞ்சு காட்டிட்டு எவ்வளோதான் ரூமர்ஸ் வந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிற ஐயனார் துணை சீரியல் நிலா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற எல்லா சீரியல்ஸ்லேயும் இப்போ ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலாக ஐயனார் துணை சீரியல் ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக நிலா கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் எல்லா அம்மாக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலா கேரக்டரில் நடிச்சிருக்கவங்களோட உண்மையான பேர் வந்து மதுமிதா. இவங்க வந்து பெங்களூரில் மார்ச் 29, 1999 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்கூலிங் எல்லாமே வந்து அங்கே தான் முடிச்சிருக்காங்க. காலேஜும் வந்து மவுண்ட் கார்மல் காலேஜில் டிகிரியும் முடிச்சிருக்காங்க. டிகிரி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு தெய்வமாக வந்தவர் தான் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு வரும்போது உங்கள் பொண்ணு அழகாக இருக்கா, சினிமாவில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலாவை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்றது வந்து அவங்க டிவியில் பார்க்குறது தான். அதுலேயும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சினிமாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தளபதி விஜய் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. விஜய் படம் ஒன்று விடாமல் பார்த்துருவாங்களாம். அதுலேயும் அதில் நடிக்கிற ஹீரோயின்ஸை பற்றி அவங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவங்க அக்கா கிட்ட பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் சின்ன வயசுலேருந்தே. அவங்களுக்கும் அப்போ சினிமாவில் நடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க. அதுக்காக ஃபுல் சப்போர்ட்டும் அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்கு. அவங்க அப்பா லீவு போட்டு தன்னுடைய பொண்ணை ஒவ்வொரு ஆடிஷனுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு 50-60 ஆடிஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்களாம். எதுலேயுமே அவங்க செலக்ட் ஆகலை. இவங்க தளர்ந்து போய் உட்கார்ந்தாலும் அவங்க அப்பா வந்து பரவாயில்ல விடு, எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அக்காவும் அப்படியே தான். அவங்க அக்கா சின்ன வயசுலேருந்தே எதாக இருந்தாலும் வந்து மதுமிதாவுக்கு தான் கொடுப்பாங்களாம். அதே மாதிரி தான் நீ இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வைஷ்ணவி அப்படின்றவங்க, அவங்க எப்போவுமே இவங்க கூட தான் இருந்துருப்பாங்களாம். இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. பயங்கர பெஸ்டீஸாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது. 2019ஆம் ஆண்டு ஷானி அப்படின்ற ஒரு கன்னட சீரியலில் அவங்களுக்கான ஒரு சான்ஸ் வருது. அதில் வந்து அவங்க நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் வந்து விஜய் டிவியில் தமிழில் சன்னீஸ்வரன் அப்படின்னு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதில் வந்து வில்லி ரோலில் அவங்க நடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நடிப்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அதனால அவங்களுக்கு நடிப்பு அப்படின்றது வந்து ஒழுங்காக வரலையா. அதுக்காக அந்த டைரக்டர் வந்து பயங்கர அசிங்கமாக கூப்பிட்டு திட்டியிருக்காரு. இதுக்கு மேலே நீ இங்கே நடிக்கவே வரக்கூடாது, நீ எங்கேயுமே நடிக்க விடாமல் பண்ணிடுவேன், இந்த மாதிரி கேவலமாக நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேவலப்படுத்தியிருக்காரு. உன்னால் இதுக்கு மேலே நடிக்கவே முடியாது, எந்த சீரியல்ஸ்லேயும் போய் நடிச்சிடாத அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும், முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடியே அதை முடிச்சு காட்டணும். என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மதுமிதாவும் நீங்கள் என்ன சொல்கிறது, நான் நடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல்ஸ்லாம் நல்லா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரை கூப்பிட்டு உன்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் இதை சொல்லவே இல்லை, நீ வந்து இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப நடிப்பு பற்றி எப்படி நடிக்கணும் அப்படின்றதும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க புட்டுமல்லி அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஜெய் ஹனுமான் அப்படின்ற சீரியலில் லக்ஷ்மி தேவி கேரக்டராக வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. கன்னடத்தில் அவங்க ஒரு சில சீரியல்ஸில் நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கில் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு மனசுனா மனசு அப்படின்ற ஒரு தெலுங்கு சீரியலில் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாமே சைட் ரோல் இல்லைன்னா நெகட்டிவ் ரோலாக தான் கிடைச்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் கோடலு அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து அவங்க லீட் ரோல் பண்ணுறாங்க. அந்த தெலுங்கு சீரியல் வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பை கொடுத்தது. அவங்க நடிப்பும் வந்து அதில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த சீரியலுக்காக அவங்க ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னடம் தெலுங்கு எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டோம், இனி தமிழில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் 2019ஆம் ஆண்டு சி தமிழில் டெலிகாஸ்டான பிரியாத வர வேண்டும் அப்படின்ற சீரியலில் அவங்க நடிச்சிருக்காங்க. இதில் வந்து அவங்க டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நல்லா பர்ஃபெக்டாக தான் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்கே மக்களுடைய வரவேற்பு அப்படின்றது வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வந்தது தான் சன் டிவியில் 2022ஆம் ஆண்டு டெலிகாஸ்டான எதிர்நீச்சல் சீரியல் ஜனனியா வந்தது.
அதில் கூட ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்க எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரே மாதிரியே இருக்காங்க. அது காமெடியாக இருந்தாலும் சரி, இல்லை கோவமான நேரத்துலையும் சரி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க துவண்டு போகவே இல்லை, அவங்க நடிச்சிட்டே தான் இருந்தாங்க. இதுலேயும் எதிர்நீச்சல் சீரியல் டைரக்டர் வந்து இவங்களுக்கு அதில் நடிப்பில் இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஷேப் ஆக்கியிருக்காரு. அதில் வந்து பயங்கரமாக நான் அந்த டைரக்டருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஜனனியாக நடித்து அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் சீரியலில் அவங்க வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருந்துச்சு. மக்கள் வந்து ஜனனி அப்படின்னு நம்ம வீட்டு பொண்ணு ஹோம்லியாக நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரவேற்பே அவங்களுக்கு நிறையவே இருந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஃப்ரெண்டு கூட காரில் போகும்போது ஒரு போலீஸ்காரரை இடிச்சிடுறாங்க. ஆக்சிடெண்ட் நடந்தனால இவங்க தண்ணி அடிச்சுட்டு தான் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரூமர் வந்து ஃபுல்லாகவே சுற்ற ஆரம்பிச்சுது. அதில் வந்து இவங்க உடஞ்சி போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணலல்ல, நம்மளை பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் வந்து இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க இல்லை பார்த்து தான் நிறைய பேர் இப்போ வளர்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறத விட நமக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் என்ன சொல்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு ட்ரெஸ்ஸப்பாக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டைலிங்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக அவங்க வந்து நிறைய போஸ்ட்டும் போட்டாங்க, இன்டர்வியூஸ்லேயும் சொன்னாங்க. தண்ணி அடிக்கலாம் இல்லை, அதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற ரூமர்ஸ், அதனால் எங்களை பார்த்து நீங்கள் வந்து இப்படி தான் இவங்க எல்லாரும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் தன்னுடைய ரசிகர்களுக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. எதிர்நீச்சல் சீரியலில் அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே எதிர்நீச்சல் சீரியல் சீசன் 2ல் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஜனனி கேரக்டரில் வந்து பார்வதி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் மதுமிதாவை விட பார்வதி வந்து நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி எதிர்நீச்சல் ஜனனியா மதுமிதாவை பிடிக்குதா இல்லை பார்வதியாக பிடிக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க அதுக்கப்புறம் எந்த சீரியலில் நடிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஐயனார் துணை சீரியலில் நிலா கேரக்டர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நிலா கேரக்டரில் அவங்க வந்து பயங்கரமாக நடிச்சிட்ருக்காங்க. அதுலேயும் அவங்க குறிப்பாக அந்த 4 பசங்க கூட எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க, எப்படி வந்து அந்த வீடை சரி பண்ண போகிறாங்க அப்படின்ற கதையில் வந்து அவங்க பயங்கரமான ஒரு நடிப்பு திறமையை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் ஒரு சில அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அவார்டுக்கு நாமினேட்டும் ஆகியிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்காங்களாம். இவங்களுக்கு 25 வயசு ஆகுது, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நான் சின்ன குழந்தை, கல்யாணத்தை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்கவே இல்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க அம்மா அப்பா, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஃப்ரெண்டு வைஷ்ணவி வந்து அவங்க கூடவே தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்படி எல்லாருமே சப்போர்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு நடிப்பு திறமை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலும், ரூமர்ஸ் நிறைய அவங்கள சுற்றி வந்தாலுமே அவங்க வந்து ஜெயிச்சு காட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய பாதையில் கரெக்டாக போயிட்டு தான் இருக்காங்க. இவங்கள மதுமிதாவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஜனனியா பிடிச்சிருக்கா, இல்லை ஐயனார் துணையில் இப்போ இருக்கிற நிலாவா பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.